ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனைவருக்கும் பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எல்லா வகையிலும் சகல க்ஷேமங்களையும் அள்ளித்தர வேண்டும். எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டிலே 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகின்றது, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து எப்படியெல்லாம் நிகழ்த்தி கொள்ள வேண்டும், நாளை நடப்பதற்கு இன்று நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், என்ன பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் என்று அந்த கற்பக பெருமான், கற்பக விநாயகன் அவனுடைய அருளினாலே அவனுடைய தாளை வணங்கி விநாயகப் பெருமானுடைய பாதங்களை வணங்கி 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதற்கு முன்பு நம்மையெல்லாம் ஆட்சி செய்கின்ற அந்த நவகிரகங்கள், இந்த நவகிரகங்களுக்கான காயத்ரி மந்திரங்களை முதலிலே சொல்லி 9 கோளும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த 2025ஆம் ஆண்டு புது வருட ராசி பலனுக்குள் செல்கின்றேன். எப்போதுமே நமக்கு நாளை எப்படி இருக்கும், நாளை மறுநாள் நமக்கு எப்படி இருக்கும், நம்முடைய கிரக சஞ்சாரங்கள் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் ஆர்வம் எல்லோருக்குமே. அப்படி பிறக்க இருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகின்றது, உங்கள் எல்லோருக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய இல்லங்களிலே சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். 2025 பொது பலன்கள், ராசி பலன் உங்களுக்காக வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஆகவே நம்மையெல்லாம் ஆட்சி செய்கின்ற இந்த 9 கோள்களுக்கான காயத்ரி மந்திரங்களை சொல்லி 9 கோளும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும், உங்களுடைய இல்லங்களிலே எல்லாம் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும், எல்லோரும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், நல்ல கல்வியும் ஞானமும் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை எல்லாம் இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து நவக்கிரக காயத்ரி சொல்லி அவர்களுடைய பாதம் பணிந்து ராசி பலனுக்குள் செல்கின்றேன். முதலாவதாக சூரிய காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். சந்திர காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். செவ்வாய் காயத்ரி, அதாவது அங்காரக காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ அங்காரக பிரச்சோதயாத். புத காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். அடுத்ததாக குரு காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அடுத்து சுக்ர காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். அடுத்து சனி காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். அடுத்து ராகு காயத்ரி. ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். அடுத்து கேது பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இதையெல்லாம் சொல்லி நவக்கிரக சாந்தி, உங்கள் எல்லோருக்கும் நவகிரகங்களால் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஓம் ஆதித்யாயச்ச சோமாயச்ச மங்களாயச்ச புதாயச்ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமோ நமக. 9 கிரகங்களையும் பிரார்த்தித்து கொண்டு புத்தாண்டு ராசி பலன்கள், பரிகாரங்கள். 2025ஆம் ஆண்டு
புத்தாண்டு பலன்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகளை கூட, அதாவது பெரிதாக வருகின்ற பிரச்சனைகளை கூட சவாலாக எண்ணி அதிலே மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். அதே சமயம் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். வேலை செய்யும் இடத்திலே கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீர்கள். இந்த ஆண்டிலே பணவரவு மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உங்கள் மூலம் பலருக்கு நல்லது செய்யலாம். அத்துணை பண பலம் வர இருக்கின்றது. பணமானது இந்த 12 மாதங்களிலேயும் உங்களுக்கு சரளமாக வரும், பல வகைகளிலே வரும். அதேபோல் வருட மத்தியிலே சில டென்ஷன் உண்டாகலாம், அதனால் சற்று உடற்சோர்வுகள் ஏற்படலாம். ஆகவே வருட மத்தியிலே, அதாவது ஜூன் ஜூலை மாதங்களிலே சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஆயினும் நீங்கள் நினைத்ததையெல்லாம் திட்டமிட்டு முடிப்பீர்கள். புதிய தெம்போடு செயல்படுவீர்கள். ஆண்டு தொடக்கத்திலே ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடம்தான் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் போன்றவற்றை சொல்லும் இடம். அதனால் நீண்ட நாட்களாக வீடு வாங்க நினைத்தவர்கள் புது வீடு வாங்கி குடி போவீர்கள், கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். அதேபோல் புது வண்டி வாங்கும் யோகம் உண்டாகும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். சந்திரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் நிச்சயம் தொழில் செய்வோர்களுக்கு நல்ல ஒரு யோகமான வருடமாக இருக்கும். பல எதிர்ப்புகளையும் மீறி தொழிலிலே பல வெற்றி காண்பீர்கள். மனம் சந்தோஷமாக இருக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால், பழனி மலையிலே இருக்கின்ற போகர் சித்தரை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளிலே சென்று வழிபடுங்கள். இந்த 12 மாதங்களும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று வருகின்றது என்று பார்த்து மிகச்சரியாக அந்த நாளிலே போகரை தரிசனம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற சிறு சிறு தடங்கல்கள் கூட விலகி நல்ல மாற்றங்களை இந்த வருடத்திலே காணலாம். ஆக மேஷ ராசியினருக்கு 70% நல்ல பலன்களே இருக்கின்றது. மீதி 30% சரி செய்து கொள்வதற்கு பழனிமலை செல்லுங்கள், போகர் சன்னதியிலே வணங்குங்கள், இந்த முருகப்பெருமானை வணங்குங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்கள், சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப ஒற்றுமைக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரலாம் இந்த ஆண்டிலே. அதே போல வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவர்களை நன்கு அனுசரித்து செல்வது நலம். சமயங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். சிந்தித்து செயல்பட வேண்டும். தவறியும் வீண் செலவுகளை செய்யக்கூடாது. பண வரவு இருக்கும். ஆண்டு தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனியோடு வலுவாக அமர்ந்திருக்கின்றார். இது மிகப்பெரிய யோகமாகும். நீண்ட நாட்களாக தொழில் தொடங்கலாம் என நினைத்து லோனுக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் பெரிய தொகை கைக்கு வருகின்ற அற்புதமான வருடம் இந்த வருடம். ஆகவே நினைத்தபடி நீங்கள் புதிய தொழிலை தொடங்கலாம். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல அற்புதமான வருடம். பண வகையிலே நிறைய வரவுகள் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு வேலைக்காக விசா அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் விசா விரைவிலே கிடைக்கும். அதாவது இந்த H1 விசா என்றெல்லாம் சொல்கின்றார்களே, இப்படிப்பட்ட விசாக்களுக்காக அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கெல்லாம் மிக விரைவிலே விசா கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கின்றது. தந்தை உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே உங்களுக்கு வேலை மாற்றம், ப்ரமோஷனோடு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இடமாற்றம், நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். இப்படி
நல்ல விஷயங்கள் நிறைய இந்த 2025 நடைபெற இருக்கின்றது. அதேபோல் ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு காசி, கயா, ரிஷிகேஷ், ஹரித்வார் என ஆன்மீக சுற்றுலா செய்கின்ற அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதேபோல் மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல சாதனை செய்கின்ற வருடமாக இருக்கும். நிறைய மார்க் வாங்குவீர்கள். படிப்பிலே நல்ல கவனம் செல்லும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதன் மூலம் நீங்கள் எழுதுகின்ற பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு முதலிடத்திலே வந்து பாஸ் செய்வீர்கள். அதேபோல் பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அவை வழக்கு மன்றம் செல்லாமலே நல்ல முடிவுக்கு கிடைக்கும். வழக்கு மன்றமே செல்லாமல் உங்களுக்கான பாகங்களை பிரித்து கொடுப்பார்கள். அதேபோல் திருமணமாகி பிள்ளைப்பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் பிள்ளைப்பேரு உண்டாகும். கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். புதிய செல்போன், புது கம்ப்யூட்டர், நல்ல அருமையான ஒரு 2 சக்கர வாகனம், தங்க நகைகள் வாங்குவீர்கள், வெள்ளி பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி நிறைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். நிறைய பொருட்களை வாங்குவீர்கள். அதேபோல் புதிதாக வீடு கட்டுவதற்கு நீங்கள் லோன் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அது நல்லபடியாக சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு அலுவலகம் செல்லும் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற வருடம் இந்த வருடம். உங்களுடைய நிர்வாகத் திறமையால் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பளம் அதிகரிக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பௌர்ணமி தினத்திலே சென்று தரிசித்து வந்தால் உங்களுக்கு மேலும் பல யோகங்கள் வாழ்விலே கிடைக்கும். ஆகவே அற்புதமான திருப்பங்கள் நிறைந்த அற்புதமான வருடமாக இந்த 2025 உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இறையருளால் மேலும் நல்ல பலன்களை பெற வாழ்த்துக்கள். ஆக நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு 80% நல்ல பலன்கள் இந்த 2025 கிடைக்க இருக்கின்றது. இவை மேலும் அதிகரித்து 100% உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க அருணாச்சலேஸ்வரனை துதியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கின்றது பார்ப்போம். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு வாகனங்களால் லாபம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். மனதிலே இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற வருடம் இந்த வருடம். அதேபோல் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்திலே இருந்து வருகின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ஏதேனும் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வேலைக்கான உத்தரவு வந்து சேரும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களால் மற்றவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். அதேபோல் உங்களை விட்டு விலகச் சென்றவர்கள், சிறிய மனஸ்தாபம் ஏற்பட்டு விலகச் சென்றவர்கள் மறுபடியும் உங்களோடு விரும்பி வந்து உறவு கொள்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். அதேபோல் திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். ஆயினும் கடவுளுடைய அருளால் தடைகளெல்லாம் தாண்டி சாதனைகளை படைக்கின்ற வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். செல்வ செழிப்பு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். ஆண்டு தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனோடு அமர்ந்திருக்கின்றார். இது ஒரு யோகமான அமைப்பாக இருக்கின்றது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். 3ஆம் அதிபதியான சூரியனோடு உங்கள் ராசிநாதன் இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மிகவும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் காத்திருந்த வரன்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமைந்து கெட்டி மேளம் கொட்டி குடும்ப வாழ்க்கையிலே அடியெடுத்து வைப்பீர்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த 2025 இருக்கின்றது. அதேபோல் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை நல்ல வெற்றியை பெற்றுத்தரும். உங்களுடைய பக்கம் ஜெயமாகும். சகோதரர்கள் வழியிலே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் எல்லாமே நல்லபடியாக சென்றாலும் சமயத்திலே மனம் தொய்வடையும். அந்த தொய்வை நீக்க
தெய்வ தரிசனத்தை செய்வது நல்லது. தெய்வ தரிசனம் செய்து உங்களுக்கு பிடித்த கடவுள், உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை அனுதினமும் தரிசனம் செய்யுங்கள். அலுவலகத்தில் வேலை செய்வோர்களுக்கு நல்ல காலம் பிறக்க இருக்கின்றது. உங்களுக்கு இருக்கின்ற தடைகள், அலுவலகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களுடைய கை ஓங்கும் உங்களுடைய அலுவலகத்திலே. அதேபோல் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். இதுவரை கிடைக்காத நியாயமான சலுகைகள் எல்லாம் இனி உங்களுக்கு கிடைக்கும். பழைய சம்பள பாக்கிகள் வந்து சேரும். சவால்களிலே வெற்றி பெறுவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். அயல்நாட்டு நிறுவனத்திலே வேலை கிடைக்கும். பழைய கடனை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும். இப்படி எல்லாமே நல்லபடியாக இருக்கின்றது. அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகவே எல்லா வகையிலும் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத ஒரு வருடமாக இருக்கின்றது. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால், திருப்பதி ஏழுமலையானை வியாழக்கிழமைகளிலே சென்று தரிசித்து வர உங்களுடைய வாழ்விலே மேலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆகவே நமோ வெங்கடேசா, நமோ கோவிந்தா என்று ஏழுமலையானை பற்றி கொள்ளுங்கள். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு 75% மிகவும் சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றது 2025. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயிலே நட்சத்திரம் சேர்ந்தது. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு மனதிலே இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மன திருப்தி நிலவும். அதேபோல் பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதேபோல் உங்களுடைய வாக்கு வன்மையால் நீங்கள் எடுத்த காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதேபோல் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். உண்கின்ற உணவிலே கெட்டுப்போன உணவுகளை மறந்து போயும் உண்ணுவிடக்கூடாது. இப்படி மிகவும் ஜாக்கிரதையாக, சாப்பாட்டு விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே இருந்த போட்டிகள் எல்லாம் விலகுகின்ற வருடமாக இருக்கும். பணியாட்கள் மூலம் நல்ல காரிய அனுகூலம் உண்டாகும். உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அதேபோல் ஆண்டு தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இது உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்திலே இருந்து சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் தொழிலிலே நல்ல சாதனை படைப்பீர்கள். வெகு நாட்களாக உங்களுக்கு வரவேண்டியிருந்த தொழில் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வரவேண்டிய கான்ட்ராக்ட் போன்றவை கிடைக்கும். அதேபோல் எங்கேனும் பணியிலே இருந்தீர்கள் என்றால் அங்கு நல்ல பணி உயர்வு ஏற்படும். உங்களுடைய பதவியிலே உயர்வு ஏற்படும். அதேபோல் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்கள் என்றால் விரைவிலே இந்த வருடம் திருமணம் நிச்சயமாகி திருமணம் நடைபெற்று சம்சார வாழ்க்கையிலே அடியெடுத்து வைப்பீர்கள். மிகவும் யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். அதேபோல் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடத்திலே நல்ல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இத்தனை வருடங்களாக ஆன்மீகத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த வருடத்திலே உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும். சொந்த வீட்டுக்கு குடிபுவீர்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை குடும்பத்திலே சிக்கலான விஷயத்தையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் திருமணம் விஷயமாக அலைச்சல்கள் உண்டாகும். ஆனால் அவற்றை சந்தோஷமாக செய்வீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்வோருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசித்து வாருங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். திருச்செந்தூர் முருகன் கந்தா என்றால் இந்தா என்று தருபவன். ஆகவே அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி கடகராசிக்காரர்கள் மேலும் நற்பலன்களை பெறுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 65% நல்ல பலன்கள் இருக்கின்றது. மீதி இருக்கின்ற 35% கெடு பலன்கள் வராது. ஆனால் ஏற்படுகின்ற சிற்சில தடைகளை திருச்செந்தூர் முருகன் தரிசனம் நிவர்த்தி செய்யும். ஆகவே கந்தா என்று
அந்த முருகப்பெருமானுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் சேர்ந்தது சிம்ம ராசி. சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த 2024 மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்கள். நிறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை எல்லா வகையிலும், தொழில் விஷயத்திலும் சரி, உத்தியோக விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதேபோல் முக்கிய நபர்கள், பெரிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால் நிறைய நன்மைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அதேபோல் ஆன்மீக விஷயங்களிலே நாட்டம் அதிகரிக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். நல்ல ஒரு மனோதைரியம் இருக்கும். எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற எண்ணம் உங்களுடைய அடிமனதிலே உண்டாகும். உங்களை புரிந்து கொள்கின்ற புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு நல்ல ஒரு வசந்தத்தை தருவார்கள். அதேபோல் உங்களுடைய தன வரவு அதிகரிக்கும். அதனால் மனம் மிக உற்சாகமாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதனோடு அமர்ந்திருக்கின்றார். இது ஒரு நல்ல யோகமான அமைப்பாக இருக்கின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் என்ன நடக்கும் என்றால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருட தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும். அதேபோல் 2க்கும் 11க்கும் அதிபதியான புதனோடு உங்கள் ராசிநாதன் இருப்பதால் பணம் வரும் காலம் அதிகமாக இருக்கும் என்று நம்பலாம். நீங்கள் நினைக்காத நேரத்திலெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். எப்பொழுதோ கடனாக கைமாத்தாக கொடுத்த பணம் கூட இப்போது உங்களுக்கு தேடி வரும். எப்போதோ ஒரு வேலை செய்திருப்பீர்கள், அந்த வேலைக்கான பணம் வராமல் இருக்கும், இப்போது உங்களை தேடி வரும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றதால் எதிரிகளுடைய பலம் குறையும். அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் மாறும். உங்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படாது. சிலருக்கு நல்ல சம்பளத்திலே பிடித்த வேலை கிடைக்கும். அதேபோல் ஏதேனும் வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் அவை நல்ல முறையிலே முடியும். உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக பெரிய பதவிகள் தேடி வரும். வீடு வண்டி சம்பந்தமான சுபவிரயங்கள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஒரே சமயத்திலே பிறந்த வீடு புகுந்த வீடு என இரண்டையும் சிறப்பான முறையிலே சமாளிப்பீர்கள். அவர்களுக்கும் நல்லவர்களாக இருப்பீர்கள், இவர்களுக்கும் நல்லவர்களாக இருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய புத்தி சாதுரியத்தினாலே இரு வீட்டையும் சமாளிப்பீர்கள் இல்லத்தரசிகள். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை வெள்ளிக்கிழமையிலே தரிசிக்க உங்களுடைய வாழ்விலே மேலும் பல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பெருமாளுடைய பரிபூரணமான அனுகிரகத்தினாலே சிம்மராசினருக்கு 60% நல்ல பலன்கள் இருந்தாலும் மீதி இருக்கின்ற 40% நல்ல பலன்களை பெறுவதற்கு இந்த வழிபாடு மிகவும் சிறப்பான வகையிலே உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே வெள்ளிக்கிழமையிலே ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபடுங்கள், தாயாரை வழிபடுங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் மற்றும் அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1ஆம் 2ஆம் பாதங்கள் சேர்ந்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டிலே எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு நல்ல நிம்மதியும் சுகமும் உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல காலம் கனியும். பண வரவு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நல்ல ஒரு புத்தி சாதுரியம் அதிகரிக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஆனால் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனக்கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். சமயங்களிலே காரிய தடங்கல்கள் உண்டாகி அவை நீங்கிவிடும். நல்ல பலன்கள் உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டு தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக வீடு மனை வாங்க நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம்
அது நல்லபடியாக நடக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். சிலர் வெளிநாடு செல்வீர்கள். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். இதனால் வரை ஏதேனும் ஒரு டெம்பரரியான உத்தியோகத்திலே இருக்கின்றீர்கள் என்றால் நல்ல நிரந்தர உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதேபோல் உங்களுடைய வழக்கிலே ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். ஜெயம் உங்கள் பக்கம் உண்டாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவு உண்டாகும். மதிப்பு மரியாதை கூடும் சமூகத்திலே. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை இது மிகவும் உற்சாகமான புத்தாண்டு என்று சொல்லலாம். அதனால் மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எப்போதுமே 12 மாதங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலே உங்களை நம்பி மேலதிகாரிகள் நல்ல பொறுப்புகளை கொடுப்பார்கள். அவற்றை நீங்கள் நல்லபடியாக செய்து நற்பெயரை வாங்குவீர்கள். தேங்கி கிடந்த சரக்குகளை எல்லாம் விற்று தீரும். அதாவது தொழில் செய்பவர்களுக்கு அருமையான வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. கூட்டு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அதேபோல் உங்களிடம் வேலை செய்கின்ற வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இப்படி எல்லா வகையிலும் பணி செய்பவர்களுக்கு நல்ல காலம், சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல காலம், இல்லத்தரசிகளுக்கு நல்ல காலம், இப்படி நல்ல காலம் பிறக்கின்ற வருடமாக 2025 இருக்கின்றது. பரிகாரம் என்று பார்த்தீர்கள் என்றால் அமாவாசை அன்று கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்ய சிக்கலாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட மிகவும் எளிதான வகையிலே முடிந்துவிடும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்பது 70% நல்ல பலன்களை தர இருக்கின்றது. மீதமுள்ள 30% நல்ல பலன்களை பெறுவதற்கு கன்னியாகுமரி பகவதி அம்மனை சரணடையுங்கள், அவளை தரிசனம் செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியிலே சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் சேர்ந்தது துலாம் ராசி. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயருகின்ற ஆண்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் அது அரசாங்க வகையிலோ தனியார் வகையிலோ ஏதேனும் ஒன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய இலக்கு லட்சியத்தை நோக்கி முன்னேறுவீர்கள். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி எல்லா விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கின்ற வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கின்றது. பண வரவு கூடும். வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். அது உங்களுக்கு லாபத்தையும் பெற்றுத்தரும். கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெற்றுத்தரும். மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய லட்சியங்களிலே நீங்கள் வெற்றி காணுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதேபோல் குடும்பத்தோடு வெளிநாடு அல்லது வெளியூர் சுற்றுலா செல்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான மனம் ஏற்படும். அதாவது இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. ஆண்டு தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சனியோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலர் புதிய கார் மற்றும் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவார்கள். வண்டி வாகன சேர்க்கை அதிகரிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. வருட தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால்
வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். நெடுநாட்களாக வாடகை வீட்டிலே இருக்கின்றீர்கள் என்றால் இந்த 2025ஆம் ஆண்டிலே புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். உங்களுடைய பழைய வீட்டை இடித்துவிட்டு புது வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும். இப்படி வீடு வகையிலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கின்றது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் முன்னால் உங்களுடைய மரியாதை கூடுகின்ற வருடமாக இருக்கின்றது. நல்ல ஒரு மதிப்பு, சமூகத்திலே அந்தஸ்து உயரும். பண விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் நடத்துபவர்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள். வேலை பளு அதிகரிக்கும். அரசு வகையிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். தக்க சமயத்திலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு இது பொற்காலம் என்று சொல்லலாம். கணவர் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக இருப்பார்கள். சிலர் புது வீட்டிற்கு தனி குடித்தனம் செய்வீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல பெயர் வாங்குவீர்கள் அலுவலகத்திலே. கன்னி பெண்களை பொறுத்தவரை திருமணம் சற்று தாமதமாகும். உயர்கல்வி படிக்க வெளியூர் செல்வீர்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த வருடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், காஞ்சி காமாட்சி அம்மனை பௌர்ணமி நாளிலே சென்று தரிசித்து வாருங்கள். உயர் பதவி, பெயர், புகழ் போன்றவை கிடைக்கும். ஆகவே துலாம் ராசியினருக்கு 65% நல்ல பலன்கள் இந்த 2025 இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு காஞ்சி காமாட்சி என்று காமாட்சி அம்மனை தரிசித்து மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கின்றது? விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் அனுஷம் கேட்டை செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். தைரிய லட்சுமி உங்களோடு துணை இருப்பார். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி, காரிய தடைகள், வீண் அலைச்சல்கள் சில சமயங்களிலே ஏற்படலாம். கெட்ட கனவுகள் மனசஞ்சலத்தை தரலாம். அதேபோல் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும், பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் கவனமாக பழகுவது நல்லது. ஆண்டு தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இதனால் சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உயர் பதவிகள் கிடைக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியிலே சாதனை படைப்பீர்கள். மேலும் வருட தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எப்போதோ ஷேர் மார்க்கெட்டிலே பங்கு வாங்கியவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான லாபம் கிடைக்கின்ற வருடமாக இருக்கும். எதிர்பாராத தனலாபம் உண்டாகின்ற வருடமாக 2025 இருக்கின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். சிலர் தங்க நகைகள், விலை உயர்ந்த செல்போன் போன்றவற்றை வாங்குவீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களால் பணிச்சுமை அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். கன்னிப்பெண்கள் உயர்கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் திருமணம் தடைப்பட்டு சற்று தாமதமாக முடியும். மாணவ மாணவிகளுக்கு சவாலான காலகட்டமாக இந்த வருடம் இருக்கின்றது. அலட்சிய போக்குடன் செயல்படுவது கூடாது. கடைசி நேரத்திலே படிக்கின்ற பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் ஆரம்பிக்கின்றதா, இந்த வருடம் துவக்கத்திலேயே படிக்க வேண்டும். அதாவது கல்வி ஆண்டை பொறுத்தவரை சொல்கின்றேன். கல்வி ஆண்டை பொறுத்தவரை ஏப்ரல் மே மாதங்கள், ஜூன் மாதம் பள்ளி துவங்குகின்றதா, ஜூன் மாதத்திலேயே படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். ஆகவே 2025 பொறுத்தவரை உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால், ஆடி அமாவாசை நல்ல நாளிலே ராமேஸ்வரம் சென்று முன்னோர் கடன் செய்வது நல்லது. நீத்தார் கடன் மிகவும் முக்கியம். உங்களுக்கு
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். இந்த வருடத்திலே நிறைய அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கான திதி கொடுத்து வாருங்கள். காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 75% நல்ல பலன்கள் இருக்கின்றது. மீதி இருக்கின்ற 25% நல்ல பலன்களை பெறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம் மற்றும் உத்ராடம் முதல் பாதம் சேர்ந்தது தனுசு ராசி. குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான புத்தாண்டாக அமைகின்றது. 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கின்ற வருடமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் உயரும். எல்லா வசதிகளும் சேரும். எல்லா வசதிகளும் கைகூடுகின்ற வருடமாக இருக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள், உதவி செய்வீர்கள். அடுத்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உங்களுக்கு யோகமான ஒரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைகின்றது. வருட தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் 2 வருமானங்கள் ஏற்படும். ஏதேனும் ஒரு சுய தொழிலை மேற்கொள்வீர்கள். அதன் மூலமும் வருமானம் அதிகரிக்கும். அர்ச்சகர்கள், விஷுவல் மீடியா, ஆன்மீகம், பிரிண்ட் மீடியா, ஜோதிடர்கள், இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான புத்தாண்டு என்று சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் உங்களுக்கு 2 வருமானம் ஏற்படும். ஏதேனும் ஒரு வேலை பார்த்து கொண்டே இன்னொரு தொழிலையும் சுய தொழிலை செய்வீர்கள். அதன் மூலமும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அதேபோல் ஆலய சம்பந்தமான வேலை செய்பவர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஆலயத்திலே வேலை பார்ப்பவர்கள், விஷுவல் மீடியா மற்றும் ஆன்மீகம், ஜோதிடர்கள், கலை, கடவுள் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், பக்தி மார்க்கத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக அருமையான ஆண்டாக அமைகின்றது. வருட தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரம் உயரும். 2ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரம் உயரும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல சாதனை படைப்பீர்கள். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவர்களுக்கு தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கின்றது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கோவிலாக சுற்றுகின்ற வரன்களுக்கெல்லாம் இந்த ஆண்டிலே திருமணம் நல்லபடியாக நிச்சயமாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தியானம், பக்தி, ஞானம், யோகம் என்று மனதை இறை பக்தியால் பக்குவப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இதுவரை தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால் குடும்பத்தோடு சந்தோஷமாக சுற்றுலா செல்வீர்கள். சமுதாயத்திலே நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். பழைய வீட்டை அகற்றிவிட்டு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. எல்லோரும் ஆச்சரியப்படும்படி வாழ்வீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். புதிய செல்போன், லேப்டாப் போன்ற உங்களுக்கு உபயோகமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கின்றது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாகவோ சுற்றுலாவுக்கோ சென்று வருவீர்கள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். அதன் மூலம் நல்ல லாபம் ஏற்படும். வழக்கிலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். உங்களை எதிரியாக நினைத்தவர்களும் உங்களோடு நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தீர்கள் என்றால், சிதம்பரம் நடராஜ பெருமானை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே சென்று தரிசிக்க வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே சென்று தில்லையம்பலத்தானை தரிசிக்க உங்களுடைய மனம் போல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தனுசு ராசியினரை பொறுத்தவரை 85% உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கின்றது. ஆகவே கொண்டாடுங்கள். இந்த வருடத்தை நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசி உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் சேர்ந்தது இந்த மகர ராசி. சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான முடிவு ஏற்படுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும்.
நல்ல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு தோன்றும். மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னலன் பாராமல் உழைப்பீர்கள். நல்ல ஒரு குணமுள்ள ராசியினர் மகர ராசியினர். உங்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனதிலே நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகின்ற வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கின்றது. வருட தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இது உங்களுக்கு 7.5 சனி காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சவாலாக கருதி கடமையை செய்யும் போது அது உங்களுக்கு வெற்றியையே தரும். ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். மேலும் வருட தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என நினைத்தவர்களுக்கு இந்த புத்தாண்டிலே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள் வருடம். நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மத்தியிலும் சமூகத்திலே மற்றவர்களுடைய மத்தியிலேயும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி தரும். வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். சிலர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புது வண்டி வாங்குவீர்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும் இந்த வருடத்திலே. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். பண விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் செலவுகள் வந்து போனாலும் அவை உங்களுக்கு நல்லவையே செய்து தரும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை மனக்குறைகள் எல்லாம் நீங்குகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். உங்களை புரிந்து கொண்டு சமாதானமாகி வருவார்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும், சம்பளம் உயரும். கன்னி பெண்களை பொறுத்தவரை கல்வி வேலை வாய்ப்பு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழில் செய்வோர் இனி உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுவீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழிலிலே புகுத்துவீர்கள். அதன் மூலம் நல்ல பலனை பெறுவீர்கள். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பிரதோஷ நாளிலே சென்று கபாலீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். அது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆக மகர ராசியினருக்கு 70% நல்ல பலன்களே இருக்கின்றது. ஆகவே சிறப்பாக இருக்கின்றது இந்த வருடம். மேலும் முயற்சிகளை செய்யுங்கள். கபாலீஸ்வரரை வழிபடுங்கள். நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே. கும்பராசி அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் சேர்ந்தது. சனியை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு பண வரவு பல வகையிலே அதிகரிக்கும். அதே நேரத்திலே உங்களுடைய செலவும் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல துணிச்சல் உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களிலே இறங்கி விடுவீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் மற்றவர் உயர்விலும் அக்கறை செலுத்துவீர்கள். நல்ல ஒரு மனோதைரியம் கூடுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. முயற்சிகளிலே சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிறிய அளவிலே வயிறு கோளாறு உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு வகையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம் குறைகின்ற வருடமாக இருக்கின்றது. ஆகவே தூக்கத்தை சமன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் ஆணாக இருந்தால் பெண்ணோடும், பெண்ணாக இருந்தால் ஆணோடும் சரியாக பழக வேண்டும். எதிர்பாலினருடைய நட்பு உங்களுக்கு சில சங்கடங்களை உண்டாக்கலாம். ஆகவே எதிர்பாலினத்தோடு கவனமாக பழகுங்கள். அரசாங்கம் சம்பந்தமான பணிகள் சாதகமாக நடக்கும். முக்கிய நபர்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. வருட தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இது உங்களுக்கு 7.5 சனி காலகட்டமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் நல்ல
மனதைரியத்தை கொடுப்பார். மனதைரியத்தோடு செயலாற்றுவீர்கள். மேலும் வருட தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருப்பதால் சிலர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஏற்படும். வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும் அல்லது வெளிநாடு சுற்றுலா என செல்வீர்கள். குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. இந்த வருடத்திலே முக்கியமாக உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். இல்லத்திலே பொருட்களை வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. அதற்கேற்ற வகையிலே உங்களுக்கு வரவும் இருக்கும். புது வீட்டிற்கு குடிபோவீர்கள். வண்டி வாகன வகையிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். மனதிலே பலவிதமான சிந்தனைகள் வந்து போகும். எதையும் பொறுமையாக செய்வது நல்லது. தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. இதை செய்தால் அது வருமா, அதை செய்தால் இது வருமா என்று அகலக்கால் வைக்காதீர்கள். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அலுவலகத்திலே நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்திலே. அதேபோல் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. வியாபாரிகளை பொறுத்தவரை யாரிடமும் நீங்கள் கடன் வாங்காதீர்கள். யாருக்கும் கடனும் கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு நல்லதை தரும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்று பார்த்தால், நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகிலே இருக்கின்ற விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயம், இந்த ஆலயத்துக்கு சென்று பௌர்ணமி நாளிலே தரிசனம் செய்யுங்கள். பௌர்ணமி நாளிலே இந்த விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே கும்பராசியினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை 60% நல்ல பலன்கள் இருக்கின்றது. மேலும் 40% நல்ல பலன்களை பெறுவதற்கு இந்த விஸ்வாமித்திரரை தரிசனம் செய்து நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த வருட பலனிலே 2025ஆம் ஆண்டு சிறப்பு பலன்களிலே 12 ராசிகளிலே இறுதியான ராசியான மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். மீன ராசி பூரட்டாதி 4ஆம் பாதம் மற்றும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் சேர்ந்தது. குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த வருடம் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. மனக்கவலை நீங்கி நல்ல ஒரு நிம்மதி உண்டாகின்ற வருடமாக இருக்கின்றது. வீண் அலைச்சல்கள், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். என்றாலும் புதிய முயற்சிகளை இந்த ஆண்டிலே சற்று தள்ளி வைப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்குகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. எதையும் செய்து முடிக்கின்ற சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் நல்ல லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்கும். வருட தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதிர்பாராத தனவரவு உண்டாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கின்றது. அலுவலகத்திலே உயர் பதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற வருடம். மேலும் வருட தொடக்கத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருப்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுபகாரியம் நல்லபடியாக முடியும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமையும். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும். அரசு மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கின்றது. தக்க சமயத்திலே எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். புதிய பொறுப்புகளால் பணிச்சுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். புதிய வீட்டிற்கு இந்த வருடம் சென்று விடுவீர்கள். பண விஷயத்திலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இருக்கின்ற கைப்பொருள் கரைகின்ற வருடமாக இருக்கின்றது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அரசு அலுவலகம், அரசு அனுகூலம் உண்டாகும். அரசு வகையிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். நல்ல விலைக்கு பழைய மனையை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். ஆலயங்களை புதுப்பிப்பதற்காக உதவி செய்வீர்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை அடகு வைத்த தங்க நகைகளை எல்லாம் மீட்டு விடுவீர்கள் இந்த வருடத்திலே. அலுவலகம் செல்கின்ற பெண்களை பொறுத்தவரை பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றாலும்
மனதிலே தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறையும். உங்களுக்கு பரிகாரங்கள் என்று பார்த்தால் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பௌர்ணமி தினத்திலே சென்று வழிபட வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க மனதிலே நல்ல ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே 60% நல்ல பலன்கள் இருக்கின்றது. ஆகவே மீதி இருக்கின்ற 40% கெடுபலன்கள் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். ஜெம் டிவி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்களுடைய அனைவருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷமான வருடமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.